வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூமெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இன்ட்ரா ட்ரேடருக்கு வந்து ஒரு கும்பமேளாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து மார்க்கெட்டோடைய மைண்ட் தாட் ப்ராசஸ், அதாவது வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு டவுன் கொடுக்கும்போது அடுத்தது டவுன் ஆகுங்கிற மைண்ட் செட்டில் தான் ரீட்டைல் ட்ரேடர் இருப்பாங்க. அடுத்தது அப் மூமெண்ட், சரி அப் ஆகும் அப்படிங்கும்போது டவுன் ஆகும், அடுத்தது வந்து எதிர்வரையான சமங்கள் தொடர்ந்து நிகழும்போது அதில் இன்ட்ரா ட்ரேடருக்கு வந்து மைண்ட் செட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். மினிமம் நாம் சொன்ன மாதிரி ஒரு அப் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 2 days இது ஒரு அப் மூவ்மெண்ட் அப்படின்னா அடுத்த டேஸும் வந்து மூவ்மெண்ட் இருந்தால் தான் ரீட்டைல் ட்ரேடர் அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அடுத்து ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் தான் அதில் இருப்பாங்க. அடுத்து ஒரு செல் மூவ்மெண்ட் நடக்கும்போது அதற்கு சாதகமாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் பேராவது வந்து ரீட்டைல் ட்ரேடரை வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் இது வந்து எப்படின்னா டெய்லி ஒவ்வொரு கலரில் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட் அண்ட் க்ரீன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 daysக்கு மேலே வந்து இதே தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இனி அடுத்தது வந்து மார்க்கெட் கீழே வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை வந்து ரொம்ப கன்ஃபியூஸான மைண்ட் செட்டை இதே கிரியேட் பண்ணுது. ஸோ இதில் நம்ம ரொம்ப என்ட்ரி எடுக்கிற ஏரியாக்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் டவுனாக இருக்கிறதுனால மார்னிங்கில் வந்து ஒரு டவுன் மூமெண்ட்ஸ் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து கண்டினியூ ஆகலை, அப்படியே அது வந்து 1 ஹவரில் பையாக மாறி ஸோ அந்த 1 ஹவரோட ஹையும் பிரேக் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ரெசன்ஸ் ஏரியாவானா 21,800க்கு இது மூவ் ஆகும் அப்படிங்கிறது அதோட ரெசன்ஸ் ஏரியா இங்கே தான் வந்தாகணும். ஸோ அதோட அது ரிவர்ஸில் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அங்கே இல்லை, அதையும் பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது. அந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 21,900 தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நாளைக்கான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக யோசிச்சு பார்க்கணும். அது நாளைக்கு வந்து நமக்கு ரெசன்ஸ் ஏரியா 22,000 to 22,500 இந்த ஏரியாவில் நமக்கு ரிவர்சல் இருந்தால் மேபி இது செல் ஆகலாம். அப்படி ரிவர்சல் இல்லாமல் இது மூவ் ஆச்சு அப்படின்னா 22,150க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நியூ ஹையான 22,524 நோக்கி இது மூமெண்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த ஏரியாக்களில் ஒரு ரிவர்சல் ஏதாவது நமக்கு கிடச்சிது அப்படின்னா இது டவுனாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டவுன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து எதையுமே வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு வந்து மேக்ஸிமம் சாதகமாக இல்லாத ஒரு சூழல் தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து இதுவே சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஏரியா மறுபடியும் மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துன்னா 21,800ல் இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த 21,800ல் பல தடவை வந்துட்டு போயிடுச்சு, பாருங்க பல தடவை வந்துட்டு போயிடுச்சு இந்த 21,800. ஸோ மேபி அது வந்துன்னா இங்கே ஒரு சப்போர்ட் 21,800 இருக்குது. மேபி அதையும் பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால் அடுத்த சப்போர்ட் லெவல் 21,600 to 650 இந்த ரேஞ்சில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம நேற்று பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம் இது ஏற்கனவே வந்து 3 லோக்கு வச்சுருக்கு அப்படின்னு. ஸோ அதில் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் லோவை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்திருக்குது. இனி மேலே போய் இது அடுத்து இந்த ஹைகளை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த ஹை லோவில் குறி வச்சு அது பிரேக் பண்ணுதுன்னா ஸோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஏரியாக்கான ஸ்டாப் லாஸ் ஏரியாவாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லாஸை நாம் கம்பல்சரி புக் பண்ணுவோம். சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த லோ கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்கன்னா இது ஒரு பிரேக் மூமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா எக்ஸிட் ஆவாங்க. அப்போ இந்த லோவை வந்து இவங்க கரெக்ட் அப்போ இங்கே அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைக்கும். ஸோ அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த 2 லோவெல்லாம் பிரேக் பண்ணி ஸோ இது மறுபடியும் போய் இந்த ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ணிடுச்சு. இனி அடுத்து பிரேக் பண்ண வேண்டியது இந்த ஹை. ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி வேணும் ஒரு மூமெண்ட்ஸ் ஓப்பனிங் 1 ஹவரில் இருக்குங்கிறத பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஏன் நம்ம 1 ஹவரில் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஸோ அதோடைய பாதைகளை வந்து தெளிவாக போகிறக்கான வழிகளை வந்து சரியாக வந்து வகுத்துரும். ஸோ அதோடைய லைனில் நம்ம ட்ராவல் பண்ணால் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் 1 ஹவர் வெயிட் பண்ணி இல்லை அதோடைய மூமெண்ட்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஸோ அதோடைய சப்போர்ட்டையும் கீழே பார்த்துட்டோம். இதோடைய அடுத்த சப்போர்ட்டு 21,600. ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னா 21,500லேயே ஏற்கனவே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மேபி அது பிரேக் ஆனால் நமக்கு வந்து 21,300 to 350 அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து சொல்ல போகணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்விங்கிலோ இது வந்து பெரிய மூவ்மெண்ட் நடந்துருச்சு நம்ம டெய்லியும் பார்க்குறோம். பட் அப்படி இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கிலோக்குள்ளே தான் இத்தனை மூமெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்குது. திரும்ப ஏறுது இறங்குதுன்னு. ஸோ இதுக்கு மேலே இது வந்து ஒரு மேலேயோ க்ளோசிங் கொடுத்தோ இல்லை இதுக்கு கீழே இது க்ளோசிங் கொடுத்தோ அதை பிரேக் ஆகி மூவ் ஆகும்போது தான் ரியலாக வந்து மார்க்கெட்டோடைய ஒரு பெரிய மூமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம் ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கங்கிறதுல நம்மளுடைய
கேபிட்டல் வந்து அப்படியே டவுன் பண்ணிகிட்டே வந்துடும். ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட் பார்த்துருவோம். நிஃப்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி. ஸோ இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா 21,800 வரைக்கும் புட் ரைட்டிங் வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. புட் சைடில் வந்து இவங்க காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டாங்க, கால் சைடில் இவங்க காம்பவுண்ட் சுவர் கட்டியாச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து மார்க்கெட்டை ஏதோ ஒரு இடத்துல வச்சு கும்ம போகிறாங்க. ஸோ 22,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த 22,000 22,100 இதுலுமே வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் இந்த பாயிண்ட் 100 பாயிண்ட்டுமே. இதற்கு கீழே மறுபடியும் மார்க்கெட் டவுன் பண்ண முயற்சி பண்ணால் இது வந்து மறுபடியும் 21,800 வரைக்கும் வரும். ஸோ அடுத்து 21,000 நமக்கு 21,700 இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக புட் ரேட் இருக்கிறது 21,600. ஸோ இப்போ வந்து இதோடைய வாலட்டிலிட்டி ஏரியாவை இன்னும் விரிவுபடுத்திட்டாங்க. ஸோ இந்த 21,600 டு 22,000 இப்போ 400 பாயிண்ட் வாலட்டிலிட்டி ஏரியாவை விரிவுபடுத்திக்கிறாங்க. செல்லிங் ஏரியாவோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரியும் 22,000 வந்து ஏதாவது நமக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருந்தால் அது ரிஸ்க்கு இது என்ட்ரி எடுங்க. மார்னிங்கில் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து ஓப்பனிங் 1 ஹவருக்கு மேலே கிடச்சிது அப்படின்னா அது ஒரு பை மூவ்மெண்ட் எடுங்க. ஸோ இடைப்பட்ட தரத்தில் வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அது நம்ம கன்ஃபியூஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தான் ஒரு 2 டேஸ் வந்து கண்டினியூவான மார்க்கெட் நடந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் டே மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது நமக்கு வந்து சேஃபாக இருக்காது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம். இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்னிங் வந்து ஒரு டவுன் கொடுத்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே நேற்று இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாவிலிருந்து ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. இது சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 2 ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அதை பிரேக் பண்ணி நம்ம இந்த இடத்துல 46,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானோ, அதுக்கப்புறம் 46,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானோ. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துருச்சு. மேபி இது நாளைக்கு பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா இது வந்து குயிக்காக 47,000 டு 47,200 தொடுவதற்கு இது முயற்சி போடும். அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 46,500 நமக்கு ஒரு ரிவர்சல் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இது 47,000 டு 47,200. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இது மறுபடியும் 48,000 48,200 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப். ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து ஜம்பிங்கில் தான் இது கொண்டு வந்தது. இப்போ ஓவரால் இதுலேயும் நம்ம பெரிய ஏரியாவில் இல்லை, இது ஒரே மூமெண்ட்டில் வந்த லோ. இதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளவு மூமெண்ட்ஸும் உதையாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இன்ட்ரா ட்ரேடர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டினியூ மூவ்மெண்ட் வந்தது அப்படின்னா இது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்டில் வந்தால் நீங்கள் என்ட்ரி சப்போர்ட் ஏரியா இங்கே ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கிடச்சா ரிஸ்க் எடுக்கலாம். இல்லாட்டி மறுபடியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கும். அது பிரேக் பண்ணி சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கிருந்து ஒரு பை மூவ்மெண்ட் கிடச்சா எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். அதோடைய மூவ்மெண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இதோட சப்போர்ட் ஏரியான்னு இது வந்து மார்க்கெட்டில் மறுபடியும் நாளைக்கு டவுன் ஆகுதுன்னா 46,500 மறுபடியும் இது சப்போர்ட் எடுக்கும். இது ஒரு வேளை மீண்டும் இது டவுன் ஆகுதுன்னா ஸோ நமக்கு வந்து 45,500 இது மீண்டும் சப்போர்ட் எடுக்கும். இது சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலேற முயற்சி பண்ணும். மேபி ஒரு வேளை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 44,800 டு 44,400ங்கிற ரேஞ்சு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் ஐக்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆனாலோ, இல்லை இது நியர்பையாக வந்து மார்க்கெட் அடுத்த மூவ்மெண்ட் கீழே கொடுத்தாலோ, ஸோ இங்கே தான் வந்து ஒரு ரியல் மார்க்கெட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரியல் மார்க்கெட் இருக்கணும். அதாவது 44,800 ரிவர்ஸில் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அது கண்டினியூ ஆகுது. ரிவர்ஸில் ஆகி மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸில் கொடுக்கும்போது அங்கே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஓவராலாக இதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து இது எஃப்என்டோ க்ளோசிங் முடிஞ்சிருச்சு பேங்க் நிஃப்டியோடது. ஸோ நாம் வந்து இதை வந்து நாம் பிப்ரவரி 21க்கானது பார்ப்போம். ஸோ பிப்ரவரி 21க்கானது பார்த்தோம் அப்படின்னா வந்து 46,000 கால் அண்ட் புட் ரேட் ஈக்குவல்டாக நடந்திருக்குது. அடுத்து 46,500, இங்கே 45,500. ஸோ அதுலேயும் கால் அண்ட் புட் ரைட்டிங் ஈக்குவலாக நடந்திருக்குது 45,500லையுமே. ஸோ கால் ரேட்டிங் நடந்திருக்கு, புட் ரேட்டிங் நடந்திருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 46,000 கால் ரேட்டிங் புட் ரேட்டிங் நடந்திருக்கு. ஸோ மேபி நாளைக்கு வந்து 46,000 மேலே நாளைக்கு 1 ஹவரில் வந்து மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்து க்ளோசிங் கொடுத்து ஐ பிரேக் ஆனால்
அடுத்து 46,500, 47,000 அந்த மூவ்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே 46,000க்கு கீழே வந்து 1 ஹவரில் டவுன் கொடுத்தது அப்படின்னா அடுத்து 45,500 தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் இது அதுக்கும் கீழே வரும் பட்சத்தில் 45,000. அடுத்து நமக்கு வந்து ஆப்ஷன் செயின் அனாலிஸ்ட்டில் இதோட சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன் வந்து 50 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் மைனஸில் இருந்தது. இன்னைக்கு காலையில் நம்மளை ஒரு கும்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏசியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி தொடர்ந்து ப்ளஸ் ஆகுது. மற்றபடி ஹாங்சங்கும் ஓரளவுக்கு ப்ளஸ். ஸோ இதோட வந்து டவ் ஜோன் மார்க்கெட்டுக்கானது. டிஐஎஸ் எஃப்ஐஎஸோடைய டேட்டா பார்த்துருவோம். ஏன்னா ரெகுலராக நாம் என்னென்ன பார்க்குறோமோ அதை ரெகுலராக பார்த்துறது நல்லது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் டே நேற்றுக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பை பண்ணிக்கிறாங்க. நேற்று நடந்ததில் 2 பேருமே பை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எஃப்ஐஎஸ் 376 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. நேற்று நடந்தது நம்ம வச்சு இன்றைக்கி வர்றது வந்து கொஞ்சம் நமக்கு லேட்டாக தான் அப்டேட் ஆகும். நம்ம இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுனால. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 273 கோடி இவங்க பை, டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து 376 கோடி பை. ஓவராலாக இவங்க வந்து பெரிய மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் மூவ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா 7,000 கோடிக்கு இவங்க செல் பண்ணிக்கிறாங்க, 10,000 கோடிக்கு வாங்கிக்கிறாங்க. 3,000 கோடிங்கிறது இவங்களுக்கு ஒரு நாள் நடக்கிற சாதாரண ஒரு மூவ்மெண்ட்டுக்குள்ளே தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. இது எலெக்ஷனுக்காக ஒரு வேளை ரேஞ்ச் மார்க்கெட்டாக இதை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இது உருவாகுது. ஸோ இதோடைய ரேஞ்ச் ஏரியான ரெசன்ஸில் போய் நமக்கான ஒரு மூவ்மெண்ட் பெரிய மூவ்மெண்ட் நடந்தால் தான் இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரே நம்மளை வச்சு நசுக்கிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இன்ட்ராடேட்டர் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரெசன்ஸோ சப்போர்ட்டோ வராமல் இடைப்பட்ட தரத்தில் என்ட்ரி எடுக்க விரும்பாதீங்க. ஸோ ஓவராலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க.